ஏறத்தாழ 8 மாதங்களுக்கு முன்பாகவே சென்னை களம் சரியில்லைன்னு அவன் சென்ஸ் பண்ணி கொடுத்த அறிக்கையை எடுத்துட்டு திருவாரூருக்கு போங்க என்னதை இப்போ போனா விஜய்க்கு பயந்ததா மாறிடும். வேண்டாங்கிற முடிவை இந்த ஏஜென்சிகளை ஹேண்டில் பண்ணிக்கிற இடத்தில் இருந்த நபர் எடுத்து ஸ்டாலின் கிட்ட எல்லாம் பக்காவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குழு எல்லாம் அமைக்கிறாங்க, 36 பேர் கொண்ட குழு எல்லாம் போடுறாங்களே, இது சரியான அறிக்கையை கொடுக்குமான்னு எனக்கு ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி இருக்கிறது. யார் யார் மேலெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கிறதோ அவர்களே இந்த விஷயங்கள் எல்லாம் தேடி கொண்டு வந்து தொகுத்து கொண்டு வருவாங்கன்னா, தன் மீதான குற்றச்சாட்டை தானே இறுதி அறிக்கையில கொடுக்காம ஃபில்டர் பண்ணாம வைக்கிற அளவுக்கா இருக்காங்க கன்சல்டன்ட்ஸ்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தொண்டர்கள் கடைசி வரை உங்களிடம் தொடர்பு கொள்ள முயற்சித்தால் அதுக்கு வழியே இல்லாமல் ஒரு திரை, ஒரு டீம் வெளியிலிருந்து காட்டியிருக்குங்கிறது தான் இப்போவும் தொண்டர்கள் குமரி கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்களிருந்து, பொறுப்பாளர்களிருந்து அடியில் இருக்க தொண்டனோட அவன் கனெக்டே ஆகலைன்னா அவங்களை எதுக்கு அந்த பொறுப்பில் கொடுத்தீங்க? இந்த கரண்ட் கட்டு முழுக்க முழுக்க என்ன கேட்டால் அதிகாரிகளுடைய தோல்வின்னு நான் அழுத்தந்திருத்தமாக சொல்லுவேன். ஆனால் அதை வெளிப்படையாக எந்த அரசும் சொல்ல முடியாத ஒரு இடமும் இருக்குது. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோட அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் திரு புண்ணியவன் நினைக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். முக்கியமாக தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சருடைய தோல்வி இன்றைக்கும் பேசு பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக குளத்தூர் தொகுதியில் மின்வெட்டு அப்படின்ற பிரச்சனையும் இன்றைக்கு புதாகரமாக வெடிக்கிறது. வட சென்னையில் பல இடங்களில் மின்வெட்டு தொடருது. இதையெல்லாம் தாண்டி நான் முதல்ல ஆரம்பிக்கிற இடம் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் தோல்வி என்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்னவா பார்க்குறீங்க நீங்கள் அந்த தோல்வியை? இல்லை, அடிப்படையில் அது நடந்திருக்க வேண்டாம் என்கிற ஒரு பார்வை எனக்கு இருக்கிறது. அஃப்கோர்ஸ் அவர் அந்த தொகுதிக்கு நான் திரும்பவும் சொல்கிறேனே, எடப்பாடி பழனிசாமி போலவே இவரும் செய்து உள்ளே போயிருந்தால் அந்த அது வந்து தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துக்கு நல்லதுங்கிற ஆங்கிள் இருந்து நான் பார்க்குறேன். இவரே சிஎம். ரெண்டு முன்னாள் முதலமைச்சர்கள் உள்ள சட்டமன்ற அவைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அந்த அதாவது உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க எவ்வளோ பலமானவங்கிறத பொறுத்தா நீங்கள் மெருகேறதே நடக்கும். ரைட்டுங்களா? நான் அந்த ஆங்கிளில் சொல்கிறேன். அது நடந்திருக்க வேண்டாம், அவரும் உள்ளே போயிருந்திருக்கலாம். அஃப்கோர்ஸ் அந்த தொகுதி மக்கள் ஏன் அந்த முடிவெடுத்தாங்கிறத திமுக பரிசீலனை செய்யும். ஆனால் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இவர்கள் செய்த தவறுகள் இதுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னு இப்போ ஏதோ குழுவெல்லாம் அமைக்கிறாங்க, 36 பேர் கொண்ட குழு எல்லாம் போடுறாங்களே, இது சரியான அறிக்கையை கொடுக்குமான்னு எனக்கு ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி இருக்கிறது. எப்படி சரியான அறிக்கை வரும்? ஏன்னா யார் யார் மேலெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கிறதோ அவர்களே இந்த விஷயங்களெல்லாம் தேடி கொண்டு வந்து தொகுத்து கொண்டு வருவாங்கன்னா, தன் மீதான குற்றச்சாட்டை தானே இறுதி அறிக்கையில் கொடுக்காம ஃபில்டர் பண்ணாமல் வைக்கிற அளவுக்கா இருக்காங்க கன்சல்டன்ட்ஸுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு தேர்ட் ஏஜென்சி அல்லது ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சி, ஒரு தனி நிறுவனத்தை எடுத்து அவர்களிடம் அசைன் பண்ணி அவங்க கொடுக்கறது தான் குறைஞ்சபட்சம் சரியானதாக இருக்கும் என்பது ஒரு பார்வை. ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே இதுக்கு தாண்டி ஆன்லைனில் நீங்கள் வேணால் சைட்டில் போடுங்கிறீங்க. திரும்ப ஆன்லைனில் சைட்டில் இருக்கிறத நேரடியாக அவர் படிக்க போகிறது இல்லை. இல்லை தோழர், நான் வந்து 5 ஆண்டு காலம் திமுக செய்த எல்லா தவறுகளும் மற்ற தொகுதிகளில் போய் விடியறது நலப்படியும் புரிஞ்சிக்க முடியுது. பட் இந்த இடத்துல வந்து துணை முதலமைச்சராக இருந்த திரு உதயநிதி வெற்றி பெறுகிறார், அங்கே திரு சேகர்பாபு வெற்றி பெறுகிறார். ஆனால் முதலமைச்சர் தொகுதியில் போய் விடிஞ்சிருக்கே, அது என்னன்னு கேட்குறேன். அந்த கோபம் அங்கே வெடிச்சிருக்கு, அதை கேட்குறேன். அங்கே போய் வெடிச்சதை கேட்குறேன். அது வந்து திமுகவினுடைய பலவீனமா இல்லை எதிர்த்தரப்பு வேலை பார்த்து பலமாக நகர்த்திட்டு போனாங்களான்னு ஒரு கேள்வி நீங்கள் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு தெரிஞ்சது விஜய் என்கிற கட்சி தலைவர் மொத்தமே 17 தொகுதிகளுக்கு தான் போனாருங்கிறது ரைட்டு. உள்ளுக்குள்ளே கிரவுண்டில் அவங்க என்னவா வேலை பார்த்தாங்கங்கிறத அங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்களை கேட்டால் தான் தெரியும். இப்போ இந்த அதிருப்திங்கிறது வெளிப்படாமலே 5 வருஷம் இருந்துச்சுன்னு நம்ம நினைக்கிறோமா? ஏதோ வகையில் அது காட்டியிருந்திருக்கும். ஆனால் அதை எங்கே சிக்கல் வருதுன்னா, ஒரு அதிருப்தி இல்லை சிக்கலாக இருக்குன்னு யாருக்கு தெரியும்னா, கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த கிளை பொறுப்பாளரோ இல்லை அதுக்கு கீழே இருக்க கட்சிக்காரங்களுக்கு தெரியும். பகுதி வட்டம் கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது காட்டும். அது இல்லை, இது சென்ஸ் பல்ஸ் சரியில்லைன்னு. இதை அவங்களால நேரடியாக தலைமைக்கு சொல்வதற்கு என்ன வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மாவட்ட செயலாளர் என்ன கேட்காம எனக்கு தெரியாமல் நீ போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவியான்னு வாங்கிட்டு போனவங்கக்கிட்ட கடிந்து கொண்டதுலேருந்து, கடுமையாக விமர்சித்ததுலேருந்து எல்லா வேலையும் நடந்திருக்கு. நீங்கள் அதிகார குவியலை கொண்டு போய் தொண்டர்கள் கடைசி வரை உங்களிடம் தொடர்பு கொள்ள முயற்சித்தால் அதுக்கு வழியே இல்லாமல் ஒரு திரை, ஒரு டீம் வெளியிலேருந்து காட்டியிருக்குங்கிறது தான் இப்போவும் தொண்டர்கள் குமரி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்க ஆல்டர்னேட்டும் தொண்டர்களுடைய குரல் அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் நேரடியாக தலைவர் வாங்குவதற்கு நான் உதாரணத்தை எடுக்கிறேன்.
நீங்கள் எடுத்தீங்கன்னா கலைஞர் உதாரணத்தை எடுப்போமே. அவர் தனிப்பட்ட முறையில் செய்தியாளர்களோட அவர் பேசுகிறதாகட்டும், உளவுத்துறை தனியாக கொண்டு வரும். கட்சியில் 2 தரப்பை அவரே பவர் சென்டர்ஸ் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பார். இவங்க குறித்த தகவல்கள் அப்படின்னா இங்கேருந்து வாங்கணும். வாங்கினாலும் அப்படியே எடுத்துக்க மாட்டார். ஐபிகிட்ட கொடுத்து அதை கிராஸ் செக் பண்ணி அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, ஏன்னா இவனை எதிராக நம்ம வச்சுருக்கோம், இதை கிராஸ் செக் பண்ணி ஃபில்டர் பண்ணுவார். இதை தாண்டி மல்டிபிள் சோர்ஸ், இதே எதுக்கோ பார்க்க வரவன் முகமே இல்லாத முகவரி இல்லாத ஒரு தொண்டை வந்தாலும் என்னன்னு கூப்பிடியா கேட்போம்னு கேட்டுட்டு ஒரு இன்புட் ஏதோ ஒரு வகையில் வருதுன்னா அதை கொஞ்சம் கூட தவிர்க்க மாட்டார். இந்த எல்லா வழிகளையும் அடைத்து கொண்டார்கள. இப்போ நீங்கள் 3 நிறுவனத்தை ஹையர் பண்ணுறீங்க. இந்த 3 நிறுவனமும் இவன் சரியாக இருக்கானான்னு இவனை பார்க்க ஹையர் பண்ணால் இவங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி அறிக்கை கொடுத்துருவோம். மாற்றி கொடுத்தோம்னா உனக்கும் சிக்கல் எனக்கும் சிக்கல்னு அவங்களுக்குள்ளே சேர்ந்துட்டாங்கன்னா அதை கண்காணிக்க நீங்கள் யாருக்கு போட்டுருக்கணும்? ஒரு நிறுவனத்தை ஹையர் பண்ணுறீங்க, ப்ரைவேட் நிறுவனம், அவன் வேலை பார்க்குறான். இவன் வேலை பார்க்குறதுல எதுவும் சரியான முறையில் இருக்கானான்னு நீங்கள் உங்களுடைய இதை வச்சு இன்டெலிஜென்ஸை வச்சு உளவுத்துறை வச்சு பார்த்துருந்துருக்கலாம். உளவுத்துறை எடுக்க முடியாத தகவல்களை செய்திகளை இவங்களை வச்சு நீங்கள் எடுத்துருக்கலாம். இந்த பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இருக்குது இல்லையா? நீங்கள் அதில் ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 8 மாதங்களுக்கு முன்பாகவே சென்னை களம் சரியில்லைன்னு அவன் சென்ஸ் பண்ணி கொடுத்த அறிக்கையை எடுத்துகிட்டு திருவாரூருக்கு போங்கன்னதை இப்போ போனால் விஜய்க்கு பயந்ததாக மாறிடும். வேண்டாங்கிற முடிவை அந்த ஏஜென்சிகளை ஹேண்டில் பண்ணிக்கிற இடத்துல இருந்த நபர் எடுத்து ஸ்டாலின்கிட்ட எல்லாம் பக்காவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஏஜென்சி சென்ஸ் பண்ணியிருக்கு. ஏஜென்சி சென்ஸ் பண்ணுதுன்னா அதை விட முன்னாடியே கட்சிக்காரன் சென்ஸ் பண்ணியிருப்பான். ஏஜென்சியில் எப்படி அந்த ரிப்போர்ட் எடுத்து வந்துருக்க முடியும்? கொளத்தூர் சரியில்லைன்னு கட்சிக்காரன் அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி அதை விட பக்காவாக இது பண்ணியிருப்பான். அப்போ நீங்கள் பொறுப்பாளர்களாக போட்டவர்கள், எனக்கு என்ன கேள்வினா, மாவட்ட செயலாளர்கள்லேருந்து பொறுப்பாளர்கள்லேருந்து அடியில் இருக்க தொண்டனோடு அவன் கனெக்டே ஆகலைன்னா அவங்களை எதுக்கு அந்த பொறுப்பில் கொடுத்தீங்க? கொடுத்து அவங்களை தொடர விடுறது எந்த வகையில் நியாயம்? அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் சரியாக கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கே ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் நீங்கள் ஒரு அமைப்பு உள்ளே ஏற்படுத்த வேண்டிய சூழல் வந்திருக்கும்னு நான் பார்க்குறேன். இல்லை அதே இடத்துல விசிகாவுக்கு அப்படி என்ன அமைப்பு என்ன பலமாக இருக்கா? அதே இடத்துல டிவிகேக்கு பலமான அமைப்பு எதுவும் கிடையாது. தொடர் இந்த இடம் தான் அந்த எலெக்ஷனில் ஹைலைட்டே இது 2 தான். இது 2 எக்ஸ்ட்ரீம் போலாரைஸ்டு இடமா நடந்திருக்கு. திமுகவுக்கு நிகழ்ந்தது. திமுகவை பொறுத்தவரை இது ஹைப்பர் லோக்கலைஸ்டு எலெக்ஷன். ஹைப்பர் லோக்கலைஸ்டு உள்ளூரில் இருக்கிற திமுக கவுன்சிலர் என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்கன்னா நான் ஸ்டாலினுக்கு போட மாட்டேன்னு மாற்றி குத்தரன்னு முடிவு எடுத்திருக்காங்க. விஜயை பொறுத்தவரை இது ஹைப்பர் சென்ட்ரலைஸ்டு எலெக்ஷன். வேட்பாளர் தெரியாது, வேட்பாளர்னு ஒருத்தவங்க நிற்கிறாங்களானும் தெரியாது, நாளைக்கு அந்த அவர் எம்எல்ஏ ஆனாரா இல்லையானும் தெரியாது, ஊருக்கு வருவாரா தொகுதிக்கு வருவாரா தெரியாது, விஜய் விசில்னு போய் போட்டு வச்சுருக்காங்க. இது 2 எக்ஸ்ட்ரீம் போலரைசேஷன் நடந்தது. இது வழக்கமாக நடக்கக்கூடிய தேர்தல் கிடையாது. அடிப்படையில் தாவேகாவினுடைய பேட்டர்ன் என்பது அவங்க விர்ச்சுவலி இருந்து கனெக்ட் ஆகி உள்ளே போயிருக்காங்க. அதாவது வாக்கு அறுவடை பண்ணிட்டாங்க. அது சரியா தவறா, இதுக்கு மாற்றா, உழைப்பு கம்மியாக இருக்கா? இப்போவும் உழைப்பு கம்மியாக தான் இருக்குது. நான் அந்த விமர்சனத்தில் அப்படியே தான் நிற்கிறேன். ஆனால் வாக்காளர்களை ரீச் அவுட் பண்ண வேண்டியதுக்கு அவங்க வேற ஒரு ஆல்டர்னேட் முறையை பார்த்து போய் ரீச் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ வாங்கினதை தக்க வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த கட்டமைப்பு வேணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு இதை எதிர்பார்த்து ஓட்டு போட்டவங்க இப்போ ஒரு இதை சொல்லி கொடுத்து, இப்போ திமுக போனதில் சொல்லுது 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதை போய் அவன் வீட்டில் சொல்லி கட்சிக்காரன் ஓட்டு கேட்டிருப்பான். வட்டமோ பகுதியோ போகிறான்னா 6 மாதம் ஆகி வரலன்னா நாளைக்கு அவன் தெருவில் வரும்போது பார்த்து என்ன வரும் நீங்கள் இன்னும் வரலன்னு இவங்க 4 பேர் கேட்பாங்க. தாவேக்கால இப்போ ஏதோ ஒன்று நம்பி அப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா யாரை கேட்பாங்க? ஆக்சுவலாக இப்போ நடந்ததுங்கிறது இதை தக்க வைக்கிறது தான் விஜய் சாருக்கு ரொம்ப பெரிய சவால். இந்த நம்பிக்கை ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல அதிருப்தி இருக்குங்க. நீங்க கட்சிக்காரன் 4 பேர் அங்க இருக்கான்னா என்னன்னு கேட்டு ஏதோ ஒரு பதில் சொல்லும்போது சரி சொல்றாங்க பாப்போங்கிற மனம் வரும். யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இவ்வளோ ஆணவமா இருக்காங்கிற இடமா அது மாறும். நீங்கள் ஜென்சியோ உங்களுக்கு வாக்களித்தவர்களோ அவங்க 5 வருஷத்தில் செய்ய முடியுமா, இன்னும் 10 வருஷம் கூட அண்ணனுக்கு கொடுக்கலான்னு அவங்க அங்கே இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பெற்றோர்களாகவும் நடுத்தர வயதினராகவும் குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை பார்க்கக்கூடியவர்களாகவும் சிலிண்டருக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற அம்மாக்களாக தாய்மார்களாக இருக்கிறவர்களுக்கும் இது இப்படியே இருந்தால் அது சரியில்லைல்ல என்கிற உணர்வு அங்கே எழும். அப்போ நீங்கள் கட்டமைப்பை இனிமேல் வடிவமைச்சாதான் உங்களுக்கு தொடர் பயணத்துக்கு செட் ஆகும். என்னென்னா நீங்கள் விர்ச்சுவல் ஸ்பேஸில் எதுக்குமே பதில் சொல்லாமல் இருக்கீங்களே. உங்கள்கிட்ட விர்ச்சுவல் ஸ்பேஸ் இருக்குது சார். இப்போ நீங்கள் கரண்ட்டு கட்ட ஆரம்ப கட்டத்தில் கேட்டீங்களே, இந்த கரண்ட்டு கட்டு முழுக்க என்ன கேட்டால் அதிகாரிகளுடைய தோல்வின்னு நான் அழுத்தந்திருத்தமாக சொல்லுவேன். ஆனால் அதை வெளிப்படையாக எந்த அரசும் சொல்ல முடியாத ஒரு இடமும் இருக்குது. எப்படின்னா ஏறத்தாழ மார்ச் மாதமே நினைக்கிறேன், அந்த மாதத்திலேயே சரி அப்போ நம்ம எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணோங்கிறத பார்த்துட்டு வழக்கத்தை விட அளவுக்கு அதிகமான வெப்பநிலை இருக்குது, தட்பவெப்பம் மாறி இருக்குது. ஒன்று
இந்த யூசேஜ் கடந்த ஆண்டு மார்ச்சை விட அளவுக்கு அதிகமாக கூட போயிருக்கு. இதே நிலைமை இதே தட்பவெப்பம் நீடித்தால் மே மாதம் மிக நிச்சயமாக பற்றாக்குறை வேணும். ஏன்னா நமக்கு உற்பத்தியை விட அதிகமாக தேவைப்படும்னு அப்போவே ஐ திங்க் ஒரு ஆங்கில நாளேடு ஒரு விரிவான கட்டுரை எழுதி எலக்ட்ரிசிட்டி கிரைசிஸ் நோக்கி நம்ம போகிறோம், எதர் உற்பத்தி அதிகப்படுத்தணும் இல்லை வெளியில் ப்ரொக்யூர் பண்ணுறதை தயார் பண்ணணும்னு எழுதினாங்க. தேவையை குறைக்க முடியும். இது மார்ச் மாதத்தில். இதுக்கு நடுவில் எங்கே ஒரு விஷயம் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறதாச்சுன்னா சிலிண்டர் சிக்கலாச்சா, கடைகள் எல்லாமும் எலக்ட்ரிசிட்டி மோடில் எலக்ட்ரிக் ஸ்டவ்வுக்கு ஷிஃப்டாக வராங்க. திமுக செய்த அறிவித்த ஒரு விஷயம், அது இப்போ அமல்படுத்துவாங்களான்னு நமக்கு தெரியல. கடைகள்லாம் எலக்ட்ரிசிட்டி இதுக்கு மாறுறதுனால, எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் மற்ற இதுக்கு மாறுறதுனால யூனிட்டுக்கு 2 ரூபாய் அரசு மானியம் எடுத்துக்கிறோன்னு அவங்க அறிவிச்சாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் செய்வோம். நம்ம மாடல் கோடெலாம் வந்துருச்சு. இதை முதலமைச்சர் செய்வாரான்னு நமக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு கரண்ட்டு பில்லு ஒரு 3000 ரூபாய் என்பதாக கட்டி கொண்டு இருந்த ஒரு ஹோட்டல் இருக்கவங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் செய்யக்கூடிய ஹோட்டலாக இருக்கக்கூடியதில் அவங்க வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்வுக்கு மாறி இருக்கிறாங்க. ஒரு 15 நாள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. மற்ற இது வழக்கமான பயன்பாடுகள் இருந்து சிலிண்டர் இருந்த வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 15 நாளைக்கே அவங்களுக்கு அது 3 மடங்காக எலக்ட்ரிசிட்டி மாறி இருக்கு. பில்லு 3000 இருந்து 11,000 சொச்சம் வந்திருக்கு. வெறும் 15 நாள் யூசேஜ், 2 மாதம் முழுக்க யூஸ் பண்ணல. இதனுடைய இம்பேக்டே ஹெவியாக இருக்குன்னும் போது அவங்க கொஞ்சம் அச்சத்தோடு பார்க்குறாங்க. இப்போ இவர்களை இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் கூப்பிட்டு நீங்கள் பேசணும், தேவை இருக்குது. இதை தாண்டி முக்கியமானது, இதை மார்ச் மாதம் கவர்மெண்ட் இல்லைங்க, எலெக்ஷன் டேட்ஸ் வந்துருச்சு, ஆளுங்கட்சி கிடையாது. இதை பேக் ட்ராக் பண்ணுறதுக்கு அதிகாரிகள்னால் அவங்க நம்ம பண்ணிட்டோம்னா அடுத்த அரசு மாறுதுன்னா நீயே எப்படி பண்ணுவேன்னு நாளைக்கு கேட்டு எனக்கு என்கொயரி வச்சிட்டானா நான் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நடக்கிற எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்லை, கிளாம்பாக்கத்தில் ஓட்டு போடுற இன்னைக்கு நடந்ததும் பியூரோக்ரஸினுடைய ப்ராப்பர் திட்டமிடுதல் இல்லாமல் நடந்த குளறுபடிகள் தான். அந்த படியும் சேர்த்து திமுக சம்மந்ததுக்கு நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. போய் நம்ம விஜய் சாருக்கு ஓட்டு போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி பண்ணிட்டாங்கன்ட்டாங்க. என்னென்னா அன்றைக்கி இருந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான எம்டி ஆகட்டும், இல்லை மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள், செக்ரட்டரிஸு, அதுக்கு மேலே இருக்க சீஃப் செக்ரட்டரி, மேலே இருக்க அதிகாரி சொல்லாமல் நானாக இப்படி பஸ்ஸை விட முடியுங்கிற இடத்துக்கு அவங்க இருந்துட்டாங்க. நானாக விட்டால் என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்டு மெமோ கொடுத்துட்டாங்கன்னா இவ்வளோ குழப்பம் நடந்துச்சு. ஆனால் ஏன்னா இப்போ நீங்கள் யோசிக்கலாம், சிவசங்கர் பள்ளி அன்னைக்கு போக்குவரத்துறை அமைச்சர், அவர் எலெக்ஷன் நடக்கிற நாள் அன்றைக்கி அவர் கூப்பிட்டு அதிகாரியை கூப்பிட்டு போட்டால் அப்புறம் அதிகார துஷ்பிரயோகம்னு நீங்கள் திட்டுவீங்க. பஸ்ஸு வரலனால அப்புறம் அவர் ஏன் பொறுப்பெடுக்கலன்னு கேட்பீங்க. எவ்வளோ மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி இது எல்லா பக்கமும் அடி வாங்கக்கூடியதாக போய் சேர்ந்து தான் திமுக வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சிக்கல்கள், இந்த நெருக்கடி இவ்வளவும் இருக்குது. இதெல்லாம் வந்து இவங்க ட்ராக் பண்ணி கொண்டு போனதில் பல விதமான விஷயங்களை தவற விட்டிருக்கிறார்கள். ஆனால் தவற விட்டதை என்னென்னலாம் தவற விட்டோங்கிறதையே நீங்கள் சரியாக எடுக்காமல் அதில் பாதியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செய்கிற கோர்ஸ் கரெக்ஷன் உங்களுக்கு அடுத்த தேர்தலுக்கு உதவுமா என்கிற கேள்வி வருது. நீங்கள் சிம்டம்ஸை முழுக்க ஆராயாமல் ஹாஃப் சிம்டம் இல்லை பாதியை மட்டும் வச்சுட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா சக்ஸஸ் எப்படி ஆகுங்கிற கேள்வி வருது இல்லையா? அப்போ நீங்கள் முழுமையாக ஆராய்வதற்கு பல விருப்புகளை தள்ளி வச்சுட்டு எடுக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறார்கள்ங்கிறது தான் நமக்கு இப்போ இதை பார்க்கும்போது தெரிகிற ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ந்து பேசலாம். நன்றி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.